ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ என்னடா சுவாரஸ்யமாக நம்ம மல்லிசையில் நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா, ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டுருங்க. நான் எதிர்பார்த்தது, நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் தவிடுபடி ஆகிடுச்சிங்க. ஆனால் என் தம்பி எதிர்பார்த்தது என்னமோ நடந்துச்சுங்க. என்ன தெரியுமா சொன்னால், அரவிந்த் வந்து கோவப்பட மாட்டார். ஏன் அவர் அமைதியாக இருக்காருன்னா, பாபு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு இருப்பார். கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரி அப்படி தான் அரவிந்த் சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள் அந்த டைலாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மல்லி உங்கள் வீட்டில் கேரக்டராக எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்லிடுறாரு. இதை கேட்டவொடனே புஷ்ஷுன்னு ஆயிடுறாரு. யார்? நம்ம விஜய். அட இவ்வளோதானா, இதுக்கு அவளை பயந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மனசு. சரி விடுங்க, அவரை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டியை விஜய் கூப்பிட்றாரு, வாப்பலாம். அவர் தான் முடியாதுட்டாங்களா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்ட வந்து அரவிந்தும் பர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் வெண்பாவையும் மல்லியும் அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டா வெண்பாவுக்கு பிடிச்சது எதனா வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயம் சரி ஓகே கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக ஒரு வரும்போது உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து மல்லியும் வெண்பாவும் கூப்பிட்டு போகிறாருங்க. எங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டாய் ஷாப். விஜய் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போனார், அதே டாய் ஷாப் தாங்க. அங்கே போயிட்டு வெண்பாவுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு வெண்பா குட்டி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம அரவிந்த் சொல்கிறாரு, ஏன் மல்லி ஒரு சின்ன பிள்ளை இப்படி தவிக்க விட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு, பாருங்கள் எப்படி ஏங்கி போயிருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட மல்லியும் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிறாங்க நம்ம அரவிந்த் மேலே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நேராக வந்துட்டுருக்க இன்னொரு ஷாப் பார்த்தா ஸ்வீட் ஷாப். சாக்லேட் வாங்குறதுக்கு போகிறாங்களாம். சாக்லேட் வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்த ஷாப், ஒவ்வொரு ஷாப்பாக ஏறிக்கிட்டு வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அரவிந்தன் கேட்குறாரு, ஏமல்லி இத்தனை நாளாக அந்த குழந்தைய ஏன் பிரிஞ்சு நின்னீங்க அப்படின்னு கேட்க, நம்ம வெண்பா குட்டி தான் ஒரு லொடலோட ஆச்சு. உடனே நடுவில் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா பிரிஞ்சு போகல, நான் தான் அவங்கள பிரிஞ்சு போக வச்சுட்டேன், நான் திட்டினேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டா சுற்றி எடுக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீடியோ கிளாரிட்டி வராத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஹெவி ரெயின் இல்லையா, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. இருந்தாலும் மழை பெய்யறதுனால கேமரா லென்ஸ் சரியில்லையா இல்லை வியூ சரியில்லையான்னு தெரியலைங்க, பிளர் அடிக்குது. அதனால தான் இப்படி மாற்றி பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நம்ம கோயில் இறங்குறாருங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்ம விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய்கிட்ட போயிட்டு, நீங்கள் எப்போ வேணால் மல்லியை கூப்பிட்டு வெண்பாவை பார்க்கறதுக்கு வரலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. வெண்பாவை பார்க்க மல்லியை கூப்பிட்டு போகிறதுனாலே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் ஓகே தான். உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஆத்மார்த்தமான சுத்தமான ஒரு இதில் நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் வெண்பாவை தைரியமாக கூப்பிட்டு போகலான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம விஜயும் ரொம்ப நன்றி அரவிந்த் அப்படின்னு கையெடுத்து கும்பிட மல்லியும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அரவிந்த் மேலே. இப்படியே போயிட்டுருக்கேன். சரி வா மல்லி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அரவிந்த் மல்லியை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் விஜயும் வெண்பாவை கூப்பிட்றாங்க. ஆனால் வெண்பா குட்டி இல்லை, நான் போகமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்ல, உடனே நம்ம அரவிந்தன் சொல்கிறாரு, வெண்பா குட்டி நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் அம்மா வந்து உன்னை பார்ப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறீங்களா, சமத்து பிள்ளைங்க அப்படின்னு நல்லா ஒரு எப்படி சொல்கிறேன்னா சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொன்னதுனால, வெண்பா குட்டி சின்ன குழந்தை தான். உடனே அவங்களும் அமைதியாகிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் மல்லியும் கிளம்புறாங்க. இதான் நண்பர்களே இப்போதைக்கு எபிசோடில் நடந்துருக்கு. மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பை.